ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பாக்கியலட்சுமி சீரியல்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடக்க போது அப்படின்னு ஆச்சுன்னா, இன்னைக்கு வந்து அ பாக்கியலட்சுமி சீரியல முடிப்பாங்களா? இல்லையா? எப்படிதான் இந்த சவ்வு மாரி இழுத்துட்டு போறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே வந்து ராதிகா வேற டைவர்ஸ் பண்ணிட்டு போட்டாங்க. சரி இவங்க கோபியும், பாக்கியலட்சுமியும் சேருவாங்கன்னு சொன்னாங்கன்னா, அதுவும் நடக்காது போல. எங்க இனியாவோட பிரச்சனைய ஒரு விதமா கொண்டு வந்து, இனியாவுக்கும் நம்ம செல்வியோட பையனுக்கும் லவ் பண்ற மாரி காட்டுறாங்க. அதுக்கு பிறகு கடைசியில அதையும் வந்துட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சு நம்ம கோபி வந்து என்னமோ நான் பெருசா நல்ல ரீதியா ஹேண்டில் பண்றேங்கிற மாரி, கடைசில வந்துட்டு மிஞ்சியது நம்ம பாக்கியலட்சுமிக்கும், செல்விக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உடைச்சு விட்டுட்டாருன்னு சொல்லலாம். கடைசில நம்ம பாக்கியலட்சுமியும் இனியா கிட்ட கையில கால்ல விழுந்து சத்தியம் வாங்கி, "அம்மா நீ இப்படிலாம் பண்ணாதம்மா. உனக்கு இன்னும் நெறைய நாள் டைம் இருக்கு. நீ இன்னும் நெறைய படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கு பிறகு தான் உன்னோட பத்தி நீ யோசிக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே உன்னோட இதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன், உன்னோட விருப்பத்துக்கு. ஸோ, அதனால இப்போதைக்கு நீ படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுமான்னு சொல்லியும், அதுக்கும் இனியாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி குடுக்குறாங்க. இந்த இதுல பார்த்தாச்சுன்னா, இடையில நெறைய வந்து குளறுபடி கொண்டு வராங்க. கடைசில வந்து கோபி சொல்றாரு, "எனக்கு இந்த வீட்ல மரியாதையே இல்லப்பா. நான் இந்த வீட்ட விட்டே வெளிய போறேன்னேயும்." அவங்க அம்மா, "நீயே இல்லாத போது நான் ஏன்ப்பா இருக்கணும்? நானும் வரேன்னு" சொல்லிட்டுருக்காங்க. இப்போ 2 பேரும் நாளைக்கு வீட்ட விட்டு வெளிய போவாங்களா? இல்லன்னாச்சுன்னா திரும்பவும் பாக்கியாவோட மண்டைய கொடைவாங்களான்னு தெரியல. நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரைக்கும் டாடா பை பை. சி யூ.